ஷாய் பிரம்மா ஐயா நந்தி பேசுகிறேன் ஐயா. சனி அங்கே உட்காந்துருக்கான். எடநாட்டு சனி சனீஸ்வரி. என்னய்யா? பூட்டிட்டேன்யா, எல்லாம் பூட்டிட்டேன்யா. சிரிடியும் பூட்டியாச்சியா. சிரிடி நீங்கள் உட்காந்தியல்ல 7 செம்பமாக உங்களை ஆட்டினால. கொடுமுடி ஈரோடும் பூட்டிட்டேன்யா. பூட்டிட்டேன். கொடுமுடி ஈரோடுயா. கேட்கலையா காது? கேட்கப்பா பூட்டிட்டியப்பா. சந்தோஷந்தான்ப்பா எனக்கு. என்னப்பா நீ சொல்லப்பா. கணக்கை இடப்பா. சரியா பூட்டிட்டேன். கொடுமுடி சிரிடியும் பூட்டிட்டேன். அடுத்தாப்பில் எல்லா ஆலயமும் பூட்டி ஐயா காலடியில் திண்டுக்கல் பூட்டி நான் பூட்டினேன். 2வது சனீஸ்வரி பூட்டிகிட்டே வந்துட்டாங்க. சனி பூட்டினா என்ன ஆகும் சொல்லுங்கய்யா, நீங்களே சொல்லுங்கய்யா. ஐயா பிரம்மா ஐயாவுக்கு தான் தெரியும். எல்லாம் பிறப்பு இறப்பு எழுதுனிய பூரா கண்டார வலிமை பூரா பாழாக்கி வச்சுருக்கான் ஐயா. பூரா மூளை திருக்கி உயிர் பலி தின்னு மூளையை பாழாக்கி வச்சுருக்கான். எவ்வளோ கடவுள் ஒன்று இருக்கார், பயம் இல்லாமல் ஆடிட்டான் ஐயா. மானிட பிறவி ஆணும் பெண்ணும் மழை கூடுதலாக இறக்கி திங்கிதக்கே உணவு இல்லாமல் ஆக்க ஐயாட்ட கேட்டிருக்கேன். அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். ஒன்றுமே தடவிடணும் அப்படின்ட்டு தடவி விட்டு அவன் வீட்டில் பாத்ரூமை கட்டி வச்சுருக்கத அதை உண்ணணும் ஐயா. அவன் சாப்பிடணும் ஐயா. ஆணும் பெண்ணும் வீட்டுகளில் கண்டார வலிமை பூமி பாவம் அதுக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அந்த மண்ணுக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அந்த மண்ணுக்கு உயிர் இருக்க போதானையா விளைஞ்சி சாப்பிடுதான். அதுவே பாவத்தை செஞ்சானா எப்படியா? கட்டடம் கட்டி தான், கொத்தனார் ஓடுதான், இன்ஜினியர் ஓடுதான், எல்லா காலையும் பூட்டியாச்சு. பஞ்சாயத்து போர்ட்லேயும் பூட்டியாச்சியா. வார்டு வரைக்கும் பூட்டிட்டேன். பூட்டி ஐயா காலடியில் ஒப்படைச்சிட்டேன். பஞ்சாயத்து போர்டு அதைத்தானே மெயினாக பூட்டணும். கண்டார வலிமை உட்காந்து வீல் சேரில் உட்காந்து உழைப்பு இல்லாமல் காலையில் பேண்ட் சட்டை வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை மாட்டுதான். எம்எல்ஏ மாட்டிட்டு போகிறான். எம்எல்ஏ வீட்டில் இருக்க கக்கூசி சட்டையை முக்கி வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியை மாட்டிட்டு போகிறான். மந்திரி அதோட மாட்டுதான். முதலமைச்சர் மாட்டிட்டு போகிறான். கீழே பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் எல்லா பேரும் எம்பி மந்திரி முதலமைச்சர் பூரா கொடியை தூக்கி அந்த அவன் வீட்டில் இருக்க கக்கூசை முக்கி ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு போகிறான். அவனுக்கு என்னையா அறிவு இருக்கும் சொல்லுங்க ஐயா? பிரம்மா ஐயா பூட்டினது சந்தோஷம் தானையா? திண்டுக்கல் பூட்டு 7 செம்மத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கையா மன்னராட்சிங்கிற ஐயா நீதி அரசர் ஆண்டார். ஐயா நம்ம ஐயா எங்கள் ஐயா அம்மா ஆண்டாக. 2 பேருமே ஆண்டாக. வாரிசு பிள்ளைகளோடு ஆண்டார். பிள்ளையவே முடிச்சிட்டானே அந்த கண்டார ஒளிமன். இந்த திருச்செந்தூர்கார பையலும் அந்த முக்கில் இருக்கிற கண்டார ஒளிமனும் கொண்டுட்டாயா. 3 பிள்ளையில மூத்தவனை 4 தலையை கிள்ளிட்டான். ஒரு தலையை கழுத்துக்குள்ளே போட்டு இவனையா விட்டுறக்கூடாதுன்னு கழுத்தில் போட்டுக்கிட்டார். இந்த 2ம் மடிஞ்சிருச்சு. பெண்ணும் ஆணும். இளைய பையன் பொம்பளை பிள்ளை. அந்த ஆத்மா கொண்டு போய் இந்த பேச்சு சத்தியவாக்கு ஒரு வேளாக வாங்கின பையிட்ட பூரா இளையவனை போட்டு கொண்டு வந்தார். பொம்பளை பிள்ளையும் போட்டு கொண்டு வந்தார். இப்போ கரெக்டாக எல்லாம் முடித்து பிள்ளைகளோடு உட்காந்துருக்காரு. இதாவது உங்களுக்கு ஒசார் இருக்கா இல்லையா சொல்லுங்க ஐயா? பிரம்மா ஐயா என்னையா 2 பேர் இந்த திருச்செந்தூரில் கொடியை தூக்குறான். இவன் சேவல் கொடி இந்த பேர். இதே மாதிரி இனப்பெருக்கத்தை பெருக்கி விட்டு நாசம் பண்ணி விட்டுட்டான் இந்த கண்டார ஒளிமை. அடுத்தாப்பில் மஞ்சளை பிடிச்சி கொடியை தூக்கி எங்கள் அம்மா பார்வதி அம்மா மஞ்சளில் குளிச்சு அதை மஞ்சளை பிடிச்சி இவன் தான் வினையா இருக்கான்னு இந்த கண்டார ஒளிமக்க ஆணும் பெண்ணு நசுக்கி பழாக்கி வச்சுட்டு ஐயா. தான் குடும்பம் பிள்ளைய எவ்வளோ 7 செம்மமாக அவர் எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பார். 108 மந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டாரு. என்ன செய்ய போகிறாரோ. ஆனால் அந்தந்த மந்திரத்து மாதிரி நான் கட்டிட்டேன், எல்லாம் பூட்டிட்டேன், எல்லாம் இது பண்ணிட்டேன். யாரியா இந்த கண்டார இவன் முக்கில் இருக்கவனா? இவன் என்னையா இந்த 2 பேருமா? ஐயா இலங்கை சுலோனில் ஐயா இங்கேருந்தா உற்பத்தி ஆக்கினார். இந்த பேயலை மானிட பேயலை இலங்கை சுலோனை ஒரு நாடாக உற்பத்தி ஆக்கினார். அதில் கிடந்த இந்த கண்டார ஒளிமை 2 பேரும் புரியுதா? விநாயகரும் முருகனும் அங்கே இருந்து வந்து ஐயாவுக்கு பணிவிட வேலை பார்த்த முட்டா பேயலுக்கு பதவியை கொடுத்துட்டார். அந்த கொடி மாதிரியே எல்லாம் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் லிங்கத்தை ஐயாவை தூக்கி விட்டுட்டா. எல்லா நாட்டிலையும் உற்பத்தி ஆகி பூரா உயிர் பலியை தின்னு அப்போ இருந்தே உயிர் பலியை தின்னு வெளிநாடு உள்நாடு பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்கார ஆச்சு எல்லா பேரும் கண்டார ஒளிமை நாசம் பண்ணிட்டான். இப்போ புரியுதா ஐயா? போட்டு நாசம் பண்ணிட்டான். இப்போ புரிஞ்சுக்குவாங்க. இவன் லிங்கத்தை ஐயாவை பாடுறா தூக்கி விட்டான். அந்த 2 முட்டா பேய்களும் அதை கணக்கை முடிச்சு எரிச்சாச்சு. அது சொந்த வாரிசு வச்சு தான் எரிக்க முடியும். எரித்து எண்ணெயில் விட்டு கொதிக்க விட்டு அடித்தாச்சு. இப்போ இந்த இவனை கண்டார ஒளிமை கும்பிடுறவன் பூரா அவன் வீடு பூரா திண்டுக்கல் போட்டாச்சு. அவன் இன்னுமே மண்ணை கவ்வான், வீட்டில் சட்டியை கவ்வான், வீட்டில் பாத்ரூமு பூரா கக்கூசை பாத்திரம் அவனே கட்டி அவனே உறிஞ்சி சாப்பிட்றான் ஐயா. உறிஞ்சி வச்சு கணக்கு. சந்தோஷமையா ஐயா? சிரிக்கியா? சந்தோஷமையா? திண்டுக்கல் பூட்டியாச்சியா. 3/4 சத்தியம்.